வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக்களஞ்சியம் பாடல் 1019 இப்பாடலை சிந்திப்போம். சூழ்நிலையின் சிறப்பு என்ற தலைப்பிலே 1955 குரு எழுதியிருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திப்போம். ஆடு மாடுகள் பயிரை மேய்ந்திடாது, அவைகளெல்லாம் பண்ணையிலே இருக்கும் வாழும் வீடுகளோ நிலவளத்திற்கேற்றவாறு வெப்பதட்ப நிலை அவைகளுக்கு ஏற்றவாறும் ஓடு, தளம், ஓலை விழல் இவற்றால் மூடி உடல் நலத்திற்கு ஏற்றபடி அமைத்துக் கொள்வோம். காடுகளினூடே சாலை தோன்றும், காய்கனிகள் திறந்த வெளி எங்கும் உண்டாம். வாழ்க வளமுடன். ஒரு மனிதன் சூழ்நிலையின் சிறப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை குரு அவர்கள் இக்கவியில் தெரிவிக்கிறார். மாடுகள் பண்ணைகளில் அங்கே அவைகளை பராமரிப்பதாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆடு மாடுகள் பயிரை மேய்ந்திடாது காப்பதற்கு அதுதான் உகந்ததாக இருக்கும் என்பதை கூறி, வாழும் மனிதன் வீடுகளை நிலவளத்திற்கேற்பவும் அவனுடைய வெப்பதட்பத்திற்கு ஏற்பவும் அமைக்க வேண்டும். அவ்வாறு அமைக்கும் அந்த வீடு ஓட்டு வீடாகவும், தளம் மெத்தை வீடாகவும், ஓலையில் வேய்ந்த அந்த வீடாகவும் இருக்க வேண்டும். இவற்றால் மூடி உடல் நலத்திற்கு ஏற்ப, உடல் நலமாக இருப்பதாக காற்றோட்டமாக அவைகளை அமைத்து கொள்ள வேண்டும். சாலைகள் போடுவது அத்தனையும் காடுகளை சீர் செய்து அந்த காட்டின் வழியாக சாலை வருவதாக, விளைநிலங்களையும் நாம் குடியிருக்கும் அந்த நிலங்களையும் நாம் சேதாரம் செய்யாமல் காட்டு பகுதிகளில் சாலை வருவதாக செய்து அவைகளை மீட்கலாம் என்பதையும், காய்கனிகள் திறந்த வெளியில் எங்கும் உண்டாம், அனைத்து இடங்களிலும் காய்கறிகள் கனிவகைகள் சிறப்பாக இருக்கலாம். அவற்றை யாரும் பறிக்கவோ திருட்டு செய்யவோ யாரும் முனைய மாட்டார்கள். திறந்த வெளியில் எங்கும் காய்கனி தோட்டமாக அமைத்து கொண்டு அந்த சூழ்நிலையில் மனிதன் சிறப்பாக வாழ்வது, அவ்வாறு அமைத்து கொண்ட அந்த வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஆடு மாடுகளை பண்ணையிலும், வீடுகளை விளைநிலங்களை சேதாரப்படுத்தாமலும், மனிதன் வாழ்வதற்கு உகந்ததான அந்த வெப்பதட்ப அமைப்பு இருக்கக்கூடிய அந்த இடங்களில், அந்த நிலங்களில் வீடுகளை ஓடு போடுவதாகவும், தளம் அமைப்பதாகவும், ஓலை வேய்வதாகவும் மனிதனுக்கு எவ்வாறு அவனுக்கு சிறப்பிருக்கிறதோ உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு ஏற்றவாறு அமைத்து கொண்டு காடுகளினூடே சாலைகளை ஏற்படுத்தி காய்கனி வகைகள் எங்கும் வேலியிடாமல் திறந்த வெளியில் எந்த பயமும் இல்லாமல் சிறப்பாக இந்த கனி வகைகளும் காய்களும் இருப்பதாக எங்கும் திறந்த வெளி எங்கும் உண்டாம் என்று கூறுகிறார். ஆக இவ்வாறு இருப்பதுதான் சூழ்நிலையின் சிறப்பாக இருக்கும். அனைவரும் சுதந்திரத்தை பராமரிப்பதாகவும், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வதாகவும், இன்பத்தை கொடுப்பதாகவும், அந்த இயற்கை இன்ப வளங்களை நாம் அனுபவிப்பதாகவும் அந்த சிறப்புகள் அத்தனையும் அமைந்துதான் இந்த சூழ்நிலையில் சிறப்பு இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பது மனிதனுக்கு உகந்ததாக சிறப்பை அளிப்பதாக இருக்கிறது என்று இக்கவியில் கூறும். இந்த சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாலம் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும்
நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.